ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ வெனஸ்டே ரொட்டீன் பார்க்கலாமா? பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு வர ஏரியா பார்த்திங்கன்னா பெட்ரூம் தான். ஏன்னா கம்பளியெல்லாம் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கம்பளியெல்லாம் எடுத்து பெட்ஷீட்லாம் உதறி கம்பளியெல்லாம் ஃபுல்லாக நல்லா விரித்து விட்டுட்டு கையோட துணியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்டு துவைக்கணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போவேன், இல்லை அப்படின்னா அதை அப்படியே வச்சுருவேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பெட்ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சரி ஆஃப்டர்நூன் வந்து நான் ஆக்சுவலாக நேற்று வந்து சாப்பாடு வந்து மீதி இருந்துச்சு, அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் பூரி போட்டு உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணதுனால சரி அதை மதியானத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மதியானத்துக்கு வந்துட்டு சரி அதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சிக்கனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்கன் பவுடர் இருக்குது இல்லையா, 65 பவுடர், அது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே இந்த சிக்கனை அள்ளி அந்த பேனில் போட்டு மூடி போட்டுடணும். மூடி போட்டிங்கன்னா அதில் தண்ணி ஃபுல்லாக விடும் இல்லையா, அதில் வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி அதை வந்து அப்படியே பரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டயட்டில் இருக்கிறாங்க, ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும் போதே சின்ன வெங்காயம் வந்து 1.5 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ கையோட அது வாங்கிடலான்னு ஏன்னா தீர்ந்துருச்சு, அதனால் வாங்கி அதையும் ஒரு எப்பயும் போடுற பேஸ்கெட்டில் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து லைட்டாக பரட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரட்டி விட்டுட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன், குழம்பு. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம், ஏன்னா நான் பூரிக்கு பிணைஞ்சு இல்லையா மாவு அது இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இதையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வர வேலை இருக்காது அப்படின்ட்டு ஸோ குழம்புங்கிட்டு ரெடி, இந்த வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அதுக்கப்புறமா சாப்பாடில் வெங்காயம்லாம் போட்டு தயிர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.